நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களை, ஷைத்தானுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்தை செஞ்சிட்டோம் என்று சொன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. முதலாவது அது துஆ கபூல் ஆகாது. இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு சகோதரர்களை சொல்லிக் கொள்வது நல்லது. இது தபரானில வரக்கூடிய ரிவாயத். தபரானில வருகிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பார்ல இந்த ஆயத் ஓதப்படுகிறது. இதுவும் சூரா பக்ராவினுடைய ஒரு ஆயத். அது மனிதர்களாகிய ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். எந்த கட்டளை அல்லாஹ் நபிமார்களுக்கு சொன்னான், ரசூல்மார்களுக்கு சொன்னானோ அதே கட்டளை அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்கு சொன்னானே, அதே கட்டளையை இங்க மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். ஏ மனிதர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, குலூ மிம்மா ஃபில் அர்தி, இந்த பூமிக்கு மேல உள்ளவைகள்ல இருந்து நீங்க சாப்பிடுங்க. எத? ஹலாலன் தய்யிபா, ஹலாலானதை சாப்பிடுங்க, தய்யிபானதை சாப்பிடுங்க. வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், நீங்க ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி விட வேண்டாம். இந்த ஆயத் ஓதப்பட்ட நேரத்தில் ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி நின்று சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ ஐயஜஅலனி முஸ்தஜாபத் தஅவா. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதனாக ஆக்குறதுக்கு நீங்க துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். முஸ்தஜாபு தாவாண்டா அவர் கையேந்துவாரே உடனே கபூல் ஆகும். அப்படியான ஒரு மனிதனாக அல்லாஹ் என்னை ஆக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஃபகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா சஅத் இப்னு அபீ வக்காஸ் அத்திப் மத்அமக தகுன் முஸ்தஜாபு தஅவா. ஏ சஅதே, நீங்க உங்களுடைய சாப்பாட்டை தய்யிபானதாக ஆக்கிக்கோங்க, ஹலாலானதாக ஆக்கிக்கோங்க, ஆரோக்கியமானதாக ஆக்கிக்கோங்க, மனமானதாக ஆக்கிக்கோங்க. தகுன் முஸ்தஜாபு தஅவா, நீங்கள் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அந்த முஸ்தஜாபு தஅவாவாக ஆகுவீர்கள் என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சொல்லிட்டு சும்மா விடல்ல சகோதரர்களே, தொடர்ந்து சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, யாருடைய கையில இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அன்னல் அப்த லயக்திஃபுல் லுக்மத்தல் ஹராம ஃபீ ஜௌஃபிஹி, ஒரு அடியான் தன்னுடைய நாவுக்குள்ள, தன்னுடைய வயிற்றுக்குள்ள ஹராமான ஒரு லுக்மாவை, ஒரு கவலத்தை அவன் உள்ளே தள்ளுகிறான் என்று சொன்னால், உள்ளே சாப்பிடுகிறான் என்று சொன்னால், மா யதகப்பலுல்லாஹு மின்ஹு அமல் 40 யௌமா, அல்லாஹ் அவனுடைய 40 நாட்களுடைய அமல்களை கபூல் செய்ய மாட்டான் என்று சொன்னார். 40 நாட்களுடைய அமல் கபூல் செய்யப்பட மாட்டார். அருமையான சகோதரர்களே, அதோட உடல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தும் சொன்னார்கள், அய்யுமா அபதின் நபத லஹ்முஹு மின் சுஹ்தின் ஃபன்னாரு அவுலா பிஹி, எந்த மனிதனுடைய உடம்பு அது ஹராத்தின் மூலமாக வளர்க்கப்படுகிறதோ அவனுடைய அந்த உடம்புக்கு நரகம் தான் மிக சிறந்த இடம் என்பதா. மிக சூட்டபிள் இடம் என்னாண்டா, ஆக சூட்டபிளான இடம் அந்த பாடிக்கு எது என்று சொன்னா, அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பயங்கரமான நரகம் என்பதா. அருமையானவர்களே, இன்று நாம் சிந்திக்க வேண்டும். நாங்க எந்த ஸ்கேல்ல நாங்க சம்பாதிச்சாலும் சரி, அது நாங்க சின்ன கணக்கு சம்பாதிச்சாலும் சரி, நடுத்தரமான அமைப்புல சம்பாதிச்சாலும் சரி, நாங்க பெரிய அளவுல பணத்தை சம்பாதிச்சாலும் சரி, அருமையானவர்களே சிந்தனையோடு இருக்க வேண்டும். காலையில வார நேரத்துல, சம்பாதிக்கிற நேரத்துல, ரிட்டர்ன் வீட்டுக்கு போற நேரத்துல, ஒவ்வொரு டீலிங் நடக்கிற நேரத்துல, அருமையானவர்களே எங்கட மனசுல, எங்கட உள்ளத்துல உறுத்தி கொண்டிருக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? நான் என்னுடைய மௌத்துடைய நேரத்துல அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய போகிறேனா அல்லது ஷைத்தானுடைய திருப்தியை அடைய போகிறேனா? நான் மௌத்துடைய நேரத்துல ஷைத்தானுடைய தலையில மண்ணை வாரி போட்டுறக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேனா அல்லது ஷைத்தான சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேனா என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். இதை ஷைத்தான் தெளிவா விளங்கி வச்சிருக்கிறான். துஆ ஒப்புக்கொள்ளப்படாத செய்தி, அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படாத செய்தி, எங்களுடைய உடம்பு அது நரகத்துக்குத்தான் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் என்னை விட, உங்களை விட எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னால ஷைத்தானுக்கு தெரிஞ்ச விஷயம் சகோதரர்களே.
அதனால் இன்றைக்கு நேற்றில்ல அவனுடைய இந்த திட்டம் ஆரம்பித்திருக்கிறது என்றோ அந்த திட்டத்தை அவன் ஆரம்பித்து விட்டான். படிப்பினைக்காக அல்லாஹ் இந்த விஷயம் எவ்வளவு பாரதூரமானது என்பதற்காகத்தான் அல்லாஹ் கூட மனித சமுதாயத்தை பார்த்து சொல்லக்கூடிய, நான் இப்பொழுது ஓடிய சூரா பக்ராவினுடைய அந்த ஆயத்துல அல்லாஹ் நீங்க ஹலால சாப்பிடுங்க என்று சொல்லி போட்டு உடனே என்ன தெரியுமா சொல்றான், வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். ஸ்பெஷலி இந்த மெட்டர்ல நீங்க ஷைத்தானுடைய அடிச்சுவட்ட நீங்க பின்பற்றி விட வேண்டாம். அல்லாஹ்வே சொல்லிட்டான். ஏன்னா அவன் இங்கதான் விரல் வைப்பான். ஃபர்ஸ்ட்ல நிறைய இடங்கள் நிறைய திட்டங்கள் அவன் இருக்குது சகோதரர்களை, இல்லாமல் இல்ல. அதுல ஒன்று தான் இது. அதுல அதாவது மெயினான முக்கியமான திட்டங்கள்ல மெயின் திட்டங்கள்ல ஒன்று தான் எங்கட சம்பாத்தியத்தை ஹராமாக்குறது, எங்கட சாப்பாட்டை ஹராமாக்குறது, அதன் மூலமாக எங்கட ரத்தத்தை ஹராமாக்குறது, அதன் மூலமாக துஆ கபூலியத்தை விட்டு எங்களை தூரமாக்குறது, அமல்களுடைய கபூலியத்தை விட்டு எங்களை தூரமாக்குறது. எங்கட பொடிய அது சொர்க்கத்துக்கு தகுதியானது அல்ல, அது நரகத்துக்கு தகுதியானது என்ற நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக அவன் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இதனால அல்லாஹ் சொல்றான், வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். சரித்திரத்துல கொஞ்சம் பாருங்க, ஷைத்தான் இந்த திட்டத்தை எப்ப ஆரம்பிச்சான்? சகோதரர்களை எங்கள்கிட்ட கேட்டா நாங்க சொல்லுவோம், உலகத்துல முதல்ல நடந்த பாவம் என்ன, உலகத்துல மனிதன் செஞ்ச முதல் பாவம் என்னன்னு கேட்டா நாங்க எல்லாரும் சொல்வோம் கொலை என்பதாக. காரணம் கொலை, அதற்கு காரணம் பொறாமை, இப்படி நாங்கள் சொல்லலாம். ஆனால் சகோதரர்களே நல்ல விளங்கிக்கோங்க, என்றைக்கு ஷைத்தான் அல்லாஹ் நீ ரஜீம் தூக்கி எறியப்பட்டவன், என்னுடைய லானத் உனக்கு நிரந்தரமானது என்று என்றைக்கு அல்லாஹ் சொல்லி போட்டு ஷைத்தானை லானத் செய்து அல்லாஹ் சபித்து விரட்டி விட்டானோ, அந்த காலகட்டத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. ஷைத்தான் போறான் கிட்ட, சொல்றான், நீங்க ஏன் இந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடாம இருக்கிறீங்க? குர்ஆன் சொல்ற சரித்திரம் எங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்ன கட்டளை, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இந்த மரத்துக்கு கிட்ட நீங்க நெருங்காதீங்க, நீங்க அநியாயக்காரர்களாக ஆகிடுவீங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தடை செய்து வைத்திருந்தான். ஷைத்தான் கிட்ட போனான், ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க? நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டா அந்த கூனா மலக்கைனி அவு தகூனா மினல் ஹாலிதீன், நீங்க மலக்குகளாக மாறிடுவீங்க ரெண்டு பேரும். இல்லன்னா இந்த சொர்க்கத்துல நிரந்தரமாக இருந்துடுவீங்க. இதை இல்லாமலாக்குறதுக்கு தான் அல்லாஹ் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறான் என்று சூழ்ச்சியை அங்கேயே ஆரம்பிச்சு அவர்களை அந்த பழத்தை சாப்பிட வைத்து விடுகிறான். சகோதரர்களே, திட்டம் உலகத்துக்கு இந்த ஆளே வரல, உலகத்துக்கு ஆளே வரல. தன்னுடைய இந்த அசிங்கமான இந்த பயங்கரமான திட்டத்தை அங்கேயே போட்டு அதில் அவன் வெற்றியும் கண்டு விட்டார். சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் ஒரு ஹிக்மத்துக்காக இந்த விஷயத்தை நடத்தினான். இது ஒரு நீண்ட விஷயம், இதை நீங்க வேற மாதிரி யாரும் கணக்கில் எடுத்துடாதீங்க. நான் சொல்ல வர விஷயம் வேறு கோணத்திலே இதனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, சுன்னத் வல் ஜமாஅத் எங்களுடைய அகீதா, உறுதியான அகீதா. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்பலுக்கற்றவர்களாக, அதாவது மாசூமாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, அதாவது பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட மாசூமாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அவங்க அங்க செஞ்ச தவறுக்கு அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சாங்க. உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அல்லாஹ் அவர்களை மன்னிச்சான். அதுக்கு பின்னால அவர்கள் மாசூமாக, இந்த விஷயம் சகோதரர்களே, மாசூமாக பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாகத்தான் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த செய்தியை வேறு கோணத்துல நீங்க யாரும் பார்த்துடாதீங்க. சொல்ல வர விஷயம் என்னண்டா, 10-100 வருஷத்துக்கு முன்னால, அதாவது 1000-2000 வருஷத்துக்கு முன்னால ஷைத்தானுடைய திட்டம் அல்ல, இரத்தத்தை நாசமாக்குற இந்த திட்டம், அது அங்கேயே அவன் ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வியாபாரத்தை ஹலாலாக கிட்டவாக்குறோம், ஹலாலாக அது ஒரு பால் குடம் நிரம்பி வருவதை போல அந்த வியாபாரம், அந்த ஹலாலான வியாபாரம் நெருங்கிக் கொண்டு வருகிறது. அது பால் குடத்தின் அந்த தொண்டை பகுதியை, அதாவது அதனுடைய கழுத்து பகுதியை அடைகின்ற நேரத்தில் நாங்க பார்க்கிறோம் சில வியாபாரங்கள் கொஞ்சம் இழுக்கும், கொஞ்சம் முன்பின்னா.
இப்பதான் அவன் பயன்படுத்துவான், தன்னுடைய போர்ஸ பயன்படுத்துவான். ஷைத்தான் சொல்லுவான், ஒரு பொய்ய சொல்லுப்பா, லேசா சொல்லிடு, ஆஜி கொஸ்டுக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லு, இல்லாண்டி கொஸ்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கொஸ்ட் அப்படின்னு சொல்லிடு. ஜஸ்ட் a word of cost, you have to use just cost, அவ்வளவுதான் அவன் சொல்லுவான், கொஸ்ட்னு சொல்லு. அருமையானவர்களே, நாங்களும் ஈமான வளர்த்துக் கொள்ளல, திட்டங்களை சரியா விளங்கிக் கொள்ளல. உயிர் எங்களுக்கு ரிஸ்க் தாரவன் அல்லாஹ், ஹலாலான ரிஸ்கை அவன் தந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் எங்களை படைத்தான், அவன் தான் பாதுகாக்கிறான், எங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான் அவன் தான். எனக்கு வியாபாரத்துக்குரிய சக்தியை திறனை தந்ததும் அல்லாதான். இதோ இந்த வியாபாரம் இவ்வளவு கிட்டவாகி இருக்கிறது, இதுவும் அந்த ரப்புல் ஆலமீனுடைய கிருபையை கொண்டுதான் நடந்திருக்கிறது என்ற வலுவான ஈமான் உள்ள ஒருவன் அந்த நேரத்தில் ஷைத்தானுக்கு சொல்வான், ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் வெயிட், உன் பாட்டுல உட்காரு, எனக்கு தெரியும் என்னுடைய ரப்பு யார், அவன் எப்படிப்பட்டவன், யார் யாருக்கு ரிஸ்க் அளித்தான் எனக்கு தெரியும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யறதுக்காக வேண்டி திட்டம் போட்ட ஃபிரௌன் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொலை செய்து விட்டிருந்த அந்த நேரத்தில் அந்த ஃபிரௌனுடைய வீட்டுக்கு பொட்டியின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினது மட்டுமில்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மாவை அதே இடத்துக்கு வரவழைச்சி அவங்க மூலமாக பால் கொடுத்தது மட்டுமில்ல, பால் கொடுத்ததற்காக ஒரு பேமெண்ட்டையும் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சவன் தான் ஏண்ட ரப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உம்மா மூலமாக பால் கொடுத்தவன் மட்டுமில்ல, தாயே நீங்க பால் கொடுக்கிறீங்களா, இதோ எந்த விரோதி உங்கள் குழந்தையை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு பனி இஸ்ராயல்களுடைய ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்றானோ அவனுடைய ஹசானால இருந்து பால் கொடுத்ததற்கு நீங்க பணமும் வாங்கிட்டு போங்க என்று சொல்லி பணம் கொடுத்த அந்த ரஸாக் தான் அல்லாஹ் என்னுடைய ரப்பே. அதனால நீ வேலையை பாரு, இந்த பால் குடத்துல சாணத்தை கலக்கிறதுக்கு, இந்த பரிசுத்தத்துல நஞ்ச கலக்கிறதுக்கு நான் தயாரில்லாண்டி ஈமான்தாரி பதில் கொடுத்து தன்னுடைய வியாபாரத்தை வெற்றிகரமாக முடிப்பதன் ஊடாக அந்த பணத்தை வச்சு தன் மனைவிக்கு சாப்பாடு கொடுப்பாரு, சதக்காவுடைய நன்மை, குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாரு, சதக்காவுடைய நன்மை, ஏழைகளுக்கு கொடுப்பாரு, தான தர்மங்கள் கொடுப்பாரு, பள்ளிவாசல்கள் கட்டப்படுகின்றன, அந்த கட்டடங்களுக்காக வாரி வழங்குவாரு. அந்த பணத்தின் மூலமாக படைச்ச ரப்புடைய நெருக்கத்தை அவன் பெற்றுக்கொண்டே இருப்பார், இரவு பகலாக. இதெல்லாம் இல்லாமக்கிறதுக்கு தான் அவன் வந்தது. He was asking us to say just word of cost. எதுக்காக? மிக்ஸ் பண்றதற்காக. எங்கள் பால் குடத்திலே சாணத்தை, அசிங்கத்தை நாங்க மிக்ஸ் பண்ணினோம். அருமையான சகோதரர்களே, யார்கிட்ட நாங்க சமாளிக்கிறதுக்காக வேண்டி, ஜஸ்ட் ஃபார் அவர் சாட்டிஸ்பாக்சன், எங்களுடைய திருப்திக்காக வேண்டி, இது செஞ்சே பரவாயில்ல தானே ஹஸ்ரத், இது செஞ்சே பரவாயில்ல தானே ஹாஜி, வேற வழி விலங்கல்லாண்டி அங்க இங்க எங்களை நாங்க திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். ஆனா படைச்சனா எனக்கு தெரியும் நடந்தது என்ன என்பதா. இதனால ஷைத்தான் சந்தோஷப்படுவான். எனவே அருமையானவர்களே, பொருளீட்டும் விஷயத்துல வியாபாரத்தை மட்டும் இங்க சொல்றேன். வியாபாரம் மட்டுமல்ல, ஒரு தொழில், ஒரு முதலாளிட்ட வேலை செய்யற தொழிலாளியும் அப்படித்தான். ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலகர் அவருடைய நிலைமையும் அப்படித்தான். ஒவ்வொருவரும் சின்னவர்கள் இருந்து பெரியவர்கள் வரையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய பாக்கெட்டுக்கு வரக்கூடிய கேஷ் இது எப்படி வருது, ரப்புடைய திருப்தியை எனக்கு சீர்படுத்தக்கூடிய அந்த வழியில் வருகிறதா, அல்லது என்னுடைய உடம்பிலே ஷைத்தானுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதையில் உள்ள இடையூறுகளாகிய அந்த ஹலால் என்ற அந்த இடையூறு, அது அவனுக்கு இடையூறு. ரத்தம் ஹலாலா இருந்தா பாங்கு சத்தம் கேட்டோன்னே ஒரு பள்ளிக்கு ஓடுவாரு, குர்ஆனுடைய ஆயத்தை கேட்டோன்னே நடுங்கி நிப்பாரு, பயானை கேட்டோன்னே ஆள்ல சேஞ்ச் உண்டாகும். இதெல்லாம் அவனுக்கு பெரிய பெரிய கஷ்டம் ஷைத்தானுக்கு. இதனாலதான் பாக்குறான், இந்த ரோட்டை நம்ம ரோட்டாக ஆக்கிக் கொள்வோம், அதை எங்கட ஹைவேயா மாத்திக் கொள்வோம். இப்ப நான் ஹராத்தை கலந்துட்டா அவன் வேண்டிய மாதிரி பூந்து விளையாடுவான். அந்த ரத்தத்தின் ஊடாக புகுந்து மனிதனுடைய பார்வையில, அவன் கேள்வியில, அவன் பேச்சில, அவனுடைய உணர்வு